அனைவருக்கும் வணக்கம். சோழர்களுடைய அடையாள பூவாக இந்த ஆத்தி இருக்கலாம் என்பது என்னுடைய ஒரு புரிதல். இது தப்பாக கூட இருக்கலாம். நம்ம கூகுள் என்ன காட்டுதுன்னா, இதே மாதிரி இலை அமைப்பு கொண்ட மஞ்சள் நிற இது அதான் இந்த மலருக்கு இந்த நிறத்துக்கு பதிலாக மஞ்சள் நிறம் கொண்ட மந்தாரை இது ஆத்தி அப்படின்னு கூகுள் காட்டுது. அதுவாக இருந்தாலும் நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இதில் என்ன செய்தினா, நிறைய அறிஞர்களுக்கு குழப்பம் இருக்குது. எது சோழர்களுடைய அடையாள பூ? நான் ஏன் இதுவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த நிறம் ரொம்ப ஒரு லாவெண்டர் கலரில் ஒரு இளஞ்சிவப்பு, ரொம்ப அற்புதமாக ஒரு பார்க்கும்போது ஒரு அழகுணர்ச்சி தூண்டுது. ஒருவேளை இதை சோழர்கள் இதை ஒரு மாலையாக கொத்து கழுத்தில் அதை தலையெல்லாம் வச்சுருந்துருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மலரும் அழகாக இருக்குது, ஆனால் அது ஒரு மஞ்சள் நிறத்தில் இருக்குது. இன்னொன்று, இதுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இதே குடும்ப வகை சார்ந்த ஒரு மரம் தான் அது. மஞ்சள் மந்தாரை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் சொல்லுங்கள். ஆர் என்றால் ஆத்தி. ஆத்தி மலர்களை, அத்தி கிடையாது, ஆத்தி மலர்களை மாலையாக, அடையாள மாலையாக அணிந்தவர்கள் சோழர்கள். பாண்டியர்கள் உங்களுக்கு தெரியும், இந்த வேப்ப மரம், வேம்பு அவங்களுடைய அடையாளப்பூ. அதுக்கப்புறம் இடையில் சேரர்கள் பனம்பூ அடையாளமாக கொண்டவர்கள். இப்படி மூவேந்தர்களுடைய அடையாளமாக அடையாள மரம், அடையாள மலர் இருப்பது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி. இப்போதைக்கு நான் உங்ககிட்ட சொல்கிறேன், இது சோழர்களுடைய அடையாள பூ அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒருவேளை இது இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க, நீங்கள் அந்த அடையாள பூவை காட்டி அதுக்கான காரணத்தையும் சொன்னீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். வேறு யாருமே இதுவரையிலும் முன் வராததுனால சோழர்களுடைய அடையாள பூவாக இந்த ஆத்தியை நான் உங்களிடையே கொடுக்கிறேன். இது தவறு இருந்தால் திருத்தி கொள்ளப்படும். நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் மக்களே. நன்றி, வணக்கம்.